ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 11ஆம் அத்தியாயம். ஆமையின் முற்பிறவிகள். அந்த ஆமை கூறியது, முன்பு நான் சாண்டில்யர் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு பிராமணனாக இருந்தேன். மன்னா, என் சிறு வயதில் விளையாடி கொண்டிருந்த போதே நான் சிவபெருமானுக்கு ஒரு உயர்ந்த ஆலயத்தை அமைத்தேன். மழை காலத்தில் ஈரமான மணல் மற்றும் தூசியை கொண்டு அது உருவாக்கப்பட்டது. உயர்ந்த சுற்றுச்சுவரால் அது சிறப்பான தோற்றத்தை பெற்றிருந்தது. மன்னா, 5 ஆயதனங்கள், அதாவது தெய்வங்களுக்கான தனித்தனி இருப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் அது மிகவும் அழகாக திகழ்ந்தது. அதில் விநாயகர், சிவன், அதாவது பார்வதி தேவி, சூரியனார் மற்றும் மதுவை அளித்தவர், அதாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆகியோரின் சிலைகள் இடம்பெற்றிருந்தன. ஆலயத்தின் உச்சியில் அமையும் கலசத்தின் வடிவத்தை உருவாக்க மஞ்சள் நிற களிமண் பயன்படுத்தப்பட்டது. கொடிகள் மற்றும் தோரணங்களால் அது அலங்கரிக்கப்பட்டது. அதன் வளைவு வாயில் மரத்தால் செய்யப்பட்டது. மேலும் அது ஒரு ஊஞ்சலால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. உறுதியான படிகள் அமைக்கப்பட்டு அது பிரகாசமாக திகழ்ந்தது. அது நல்ல உயரத்துடனும் பல அற்புதமான அம்சங்களுடனும் தெய்வீக தன்மையுடனும் விளங்கியது. என் நண்பர்களுடன் இணைந்து நான் இவை அனைத்தையும் செய்தேன். சிறுபிள்ளைத்தனத்தால் மழை நீரால் சுத்தமாக்கப்பட்ட ஒரு கூழாங்கல்லை ஜாகேஸ்வர லிங்கம் என்று பாவித்து அந்த ஆலயத்திற்குள் பிரதிஷ்டை செய்தேன். வயல் வெளிகளிலிருந்து அகத்தி மலர்கள், பக புஷ்பங்கள் மற்றும் பிற மலர்கள் கொண்டு வரப்பட்டன. பூசணி கொடி போன்ற கொடிகளிலிருந்து பறிக்கப்பட்ட மென்மையான மலர்கள், சிறந்த நிறங்களை கொண்ட ஊமத்தை மலர்கள், மந்தாரை மலர்கள், வில்வ இலைகள், அருகம்புல் மற்றும் புதிய தளிர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் சிவபெருமானை வழிபட்டேன். ஒரு அழகான வழிபாட்டு முறையை நான் ஏற்பாடு செய்தேன். அதன் பின்னர் எந்த ஒரு குறிப்பிட்ட சடங்கையும் செய்ய தேவையில்லாத தாண்டவ நடனம் தொடங்கப்பட்டது. சிறுவயது தனத்தினால் நானும் சிவபெருமானின் முன்னிலையில் பாடினேன். ஆனால் அந்த பாடலில் இசை நயம் ஏதுமில்லை. மற்ற சிறுவர் கூட்டத்தின் நடுவே என் சிறு வயதில் ஒரே ஒரு முறை மட்டுமே இத்தகைய வழிபாட்டை செய்தேன். பின்னர் நான் இறந்தேன். மன்னா, முற்பிறவி நிகழ்வுகளை நினைவு கூறும் ஆற்றலுடன் ஒரு பிராமணனாக மறுபிறவி எடுத்தேன். விதிசா நகரில் பிறந்த நான் அங்கு சிவபெருமானுக்கு சிறப்பு வழிபாட்டை செய்தேன். சிவ வழிபாட்டிற்கான முறையான தீட்சையை பெற்றேன். மேலும் சிவ ஆகமங்களில் சிவ வழிபாட்டு முறை சார்ந்த புனித நூல்களின் அருள் ஆசியையும் பெற்றேன். எவர் ஒருவர் சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து மிகுந்த நம்பிக்கையுடன் சிவபெருமானின் ஆலயத்தில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறாரோ அவர் 1 கோடி கல்ப காலங்கள் சொர்க்கத்தில் வாழ்வார். மன்னா, சிவபெருமானுக்கு ஆலயம் அமைப்பவர் அந்த ஆலயத்தில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கைக்கு இணையான ஆண்டுகள் சிவபெருமானின் இருப்பிடத்திலேயே வசிப்பார். புராணங்களில் இக்கூற்றுக்களை நினைவு கூர்ந்த நான் விஸ்வகர்மாவின் விதிமுறைகளின்படி பாறை கற்களை கொண்டு சிவபெருமானுக்கு ஒரு அழகான ஆலயம் அமைத்தேன். சிவபெருமானின் ஆலயத்தை களிமண், மரம், சுட்ட செங்கல் அல்லது பாறை கற்கள் ஆகியவற்றை கொண்டு அமைக்கலாம். ஒவ்வொன்றிலும் கிடைக்கும் புண்ணியமானது அதற்கு முந்தைய முறையை விட 10 மடங்கு அதிகமாகும். நான் அனைத்து சடங்குகளையும் கடைபிடித்தேன். அவையாவன: சாம்பலில் படுத்துறங்கினேன், தினமும் 3 முறை நீராடினேன், பிச்சை எடுத்து பெற்ற உணவை உட்கொண்டேன், சடாமுடி தரித்தேன், சிவபெருமானை மகிழ்விப்பதில் மிகுந்த ஈடுபாட்டுடன் தவம் இயற்றினேன். மன்னா, இச்சடங்குகள் அனைத்தையும் நான் கடைபிடித்து கொண்டிருந்த போதே மீண்டும் ஒரு முறை என் மரணம் நிகழ்ந்தது. எனது 3ஆம் பிறவியில் சிறந்த நகரமான பிரதிஷ்டானத்தை ஆளும் சக்கரவர்த்தியாக பிறந்தேன். அப்போது எனக்கு முற்பிறவி நிகழ்வுகள் நினைவில் இருந்தன. சூரிய குலத்தில் பிறந்த நான் ஜெயதத்தன் என்ற பெயரில் புகழ்பெற்று விளங்கினேன். பின்னர் மன்னா, நான் பல வகையான அரண்மனைகளை அமைத்தேன். அந்த பிறவியில் நான் சம்புமூர்த்தியை, சிவபெருமானை வழிபடுவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தேன். குறிப்பாக பக புஷ்பம், அகத்தி மலர் போன்ற மலர்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினேன். மன்னனே, தங்கம், வெள்ளி மற்றும் விலையுயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட மலர்களை கொண்டு நான் வழிபாட்டை மேற்கொண்டேன். சிறந்த அரசே,
சமைத்த உணவு போன்ற தானங்களையும் அதே போன்ற தங்கம் வெள்ளி ஆகியவற்றாலான பாத்திரங்களிலேயே வழங்கினேன். உண்மையான மலர்களை கொண்டு சிவலிங்கத்தை மட்டுமே நான் வழிபட்டேன். அதனால் மகிழ்ந்த சம்புமூர்த்தி பகவான் எனக்கு வரங்களை அருளினார். அத்தகைய அரிய வரத்தை பெற்ற பின்னர் நான் மதம் பிடித்த யானையைப் போல இந்த பூமி முழுவதும் அலைந்து திரிந்தேன். அரசனாகிய நான் சிவபக்தியை கைவிட்டேன். காமத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பிறருடைய மனைவியரை துன்புறுத்த தொடங்கினேன். பிறர் மனைவியரை துன்புறுத்துதல், பிறர் மனைவியரை தீண்டுவது என்பது ஆயுள், தவம், புகழ், பொலிவு, கீர்த்தி மற்றும் மேன்மை ஆகியவற்றை அளிப்பதற்கான முக்கிய காரணமாகும். அத்தகைய ஒருவனுக்கு கேட்கும் திறன், செவிப்புலன் இருந்தாலும் அவன் அத்திறன் இல்லாதவனைப் போலவே நடந்து கொள்கிறான். விழிகள் இருந்தாலும் பார்வையற்றவனைப் போல உணர்வற்றவனாகிறான். அறிவு அல்லது உணர்வு பெற்றிருந்தாலும் அது இல்லாதவனைப் போல நடந்து கொள்கிறான். கற்றறிந்தவன் போல தோன்றினாலும் அவன் வெளிப்படையாகவே ஒரு முட்டாளாகிறான். அரசே, மானின் விழிகளை போன்ற விழிகளை கொண்ட பெண்களின் பார்வைக்கு இலக்காகும் ஒருவன் ஒரு கண பொழுதில் இத்தகைய நிலையை அடைகிறான். அவன் இறந்தால் நரகத்தில் வசிக்க நேரிடும். உயிரோடு இருந்தால் அரசனுக்கு அஞ்ச வேண்டியிருக்கும். இவ்வாறு பிறர் மனைவியரை தீண்டுவது இவ்வுலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய இரண்டையும் பாழாக்குகிறது. நான் இறப்பு மற்றும் முதுமையிலிருந்து விடுபட்டவன் என்ற உறுதியான அறிவை கொண்டிருந்ததால் இவ்வுலகம் அல்லது மறு உலகம் குறித்த பயத்தை நான் கைவிட்டேன். அதனால் அரசே, நான் பிறருடைய பெண்களை தீண்டவும் அவமதிக்கவும் தொடங்கினேன். ஈசன் எனக்கு சில வரங்களை அளித்திருந்த காரணத்தால் நான் ஒழுக்கம் மற்றும் தகுதியின் அனைத்து எல்லைகளையும் மீறுகிறேன் என்பதை அறிந்த யமன் சம்புமூர்த்தியை சிவபெருமானை அணுகி எனது அறம் மற்றும் தர்ம மீறல் குறித்து அவரிடம் தெரிவித்தார். யமன் கூறினார், இறைவா, இந்த பாவியை என்னால் கட்டுப்படுத்தவோ அடக்கவோ முடியவில்லை. ஏனெனில் அவன் உமது வலிமையாலும் மகத்துவத்தாலும் நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். எனது பணிக்கு வேறு ஒருவரை நியமித்தருளும். ஈசனாரே, இறைவா, கற்புள்ள பெண்கள், பசுக்கள், வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள், பேராசையற்ற தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள் ஆகியோரை பிரபஞ்சத்தின் அடிப்படை மற்றும் ஆதாரங்கள் என்று உம்மால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுள் மிக முக்கியமானவர்கள் கற்புள்ள பெண்களே ஆவர். கற்புள்ள பெண்கள் அவனால் அவமதிக்கப்பட்டுள்ளனர். தேவர்களின் தலைவனே, உம்மால் அளிக்கப்பட்ட வரங்களால் மமதையும் ஆணவமும் கொண்ட பிரதிஷ்டான நகரவாசியான ஜெயதத்தன் எனது தர்ம நெறியை மீறியுள்ளான். அவன் என்னை வென்று அவமானப்படுத்தியுள்ளான். தர்மனின் யமனின் இவ்வார்த்தைகளை கேட்ட இறைவனார் கடும் கோபமடைந்தார். தனது கரங்களை கூப்பி பயத்தால் நடுங்கிக் கொண்டே அவர் முன்னிலையில் நின்றேன். அவர் என்னை சபித்தார். ஈஸ்வரனார் கூறினார், தீய நடத்தை உள்ளவனே, காம வெறியில் மூழ்கி கற்புள்ள பெண்களை அவமதித்தாய். எனவே நீ உடனடியாக ஆமையாக மாறக்கடவாய் என்று நான் உன்னை சபிக்கிறேன். அதன் பின்னர் அந்த இறைவனை சாபத்தால் துயரை போக்குபவர் நான் பணிவுடன் வணங்கி வேண்டிக் கொண்டேன். அவர் 60வது கல்பத்தில் நீ சாபத்திலிருந்து விடுபடுவாய். நீ என்னுடைய கணங்களின் பரிவாரங்களில் ஒருவனாக ஆவாய் என்று கூறினார். அதை கூறிவிட்டு சிவனார் மறைந்து விட்டார். பின்னர் நான் 10 யோஜனை அளவுள்ள பெரிய ஆமையாக மாறினேன். யாகம் செய்வதற்காக நீ என்னை சமுத்திர நீருக்கு கொண்டு சென்றாய். நீ சிறந்த யாகங்களை செய்பவனாக இருந்தாய். என்னை முன்னால் அழைத்து சென்றாய். அதை நினைத்தாலே எனக்கு பயமாக உள்ளது. என் முதுகு உன்னால் சுடப்பட்டது. என் முதுகில் உள்ள இந்த காயங்களை காண்பாய். அந்த நேரத்தில் இந்திரத்யும்னா, கல்பசூத்திரங்களின் விதிமுறைகளின்படி என் முதுகில் பல சயனங்கள், புனிதமான வேள்வி தீயை அமைக்கும் சடங்குகள் உன்னால் நடத்தப்பட்டன. பூமியின் தலைவனே, யாகங்களால் சுடப்பட்ட போது பூமி அனைத்து தீர்த்தங்களின் சாரத்தையும் வெளிப்படுத்தியது. அதுவே மகி நதியாக மாறியது. அதில் நீராடுவதன் மூலம் ஒருவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். ஒரு முறை ஒரு நைமித்திக பிரளய கால முறை பெருவெள்ளம் காலத்தில் அரசே,
100 யோஜனை தூரம் வரை வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்த இந்த மானச ஏரிக்கு நான் வந்தேன். 56 கல்பங்கள் கடந்துவிட்டன. இன்னும் 4 கல்பங்கள் எஞ்சி உள்ளன. அதன் பின்னர் எனக்கு விடுதலை கிடைக்கும். இவ்வாறு நான் நீண்ட ஆயுளை பெற்றேன். ஆனால் கற்புள்ள பெண்களின் கற்பை சீர்குலைத்ததால் ஈஸ்வரனாரின் சாபத்தால் நான் ஆமையாக மாறினேன். அரசே, என் எதிரியாக இருந்து இப்போது என் இல்லத்தில் விருந்தினராக வந்திருக்கும் தமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவீராக. நான் முன்பு நீண்ட காலம் தம்மால் என் முதுகு நெருப்பால் சுடப்பட்டது. அந்த நெருப்பின் தாக்கத்தால் இப்போதும் என் முதுகு எரிவது போன்ற உணர்வே எனக்கு ஏற்படுகிறது. உன் புகழின் நினைவுகள் நிலைத்திருப்பதாலேயே நீ சொர்க்கத்திற்கு செல்ல தகுதி பெற்றாய். தேவ தூதர்களால் சூழப்பட்டு இங்கு வந்த அந்த விமானத்தை நீ ஏன் மறுத்தாய்? நீ ஈட்டிய இன்பங்களை அனுபவிப்பாயாக. இந்திரத்யும்னன் கூறினார், நான் நான்முக கடவுளாலேயே சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன். அவமானமடைந்த நிலையில் வீழ்ச்சி போன்ற பெரும் ஆபத்துக்களால் களங்கமடைந்த அந்த இடத்திற்கு நான் மீண்டும் செல்ல மாட்டேன். எனவே அறியாமையையும் பாவத்தையும் அழிக்கும் விவேகத்தையும் பாகுபடுத்தி அறியும் திறன் பற்றின்மையையும் நான் கடைபிடிப்பேன். பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட்டு முக்தி அடைவதற்கான ஞானத்தை பெற முயல்வேன். உன் இருப்பிடத்திற்கு வந்த என்னை நீ விருந்தோம்பலுடன் ஏற்றுக்கொண்டது போலவே எல்லையற்ற இவ்வுலக வாழ்க்கையாகிய கடலை கடக்க எனக்கு வழிகாட்டும் குருவாக யார் இருப்பார் என்பது குறித்து எனக்கு அறிவுரை வழங்குவாயாக. ஆமை கூறியது, மன்னா, என்னை விட நீண்ட காலம் வாழ்ந்த லோமசர் என்ற பெரும் முனிவர் ஒருவர் உள்ளார். முன்பு ஒருமுறை கலாப கிராமத்தில் நான் அவரை கண்டிருக்கிறேன். இந்திரத்யும்னன் மன்னன் கூறினான், அப்படியானால் வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரிடமே லோமசரிடமே செல்வோம். புனித தலங்களுக்கு செல்வதை விட சான்றோர்களின் சகவாசம் மிகவும் புனிதமானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மன்னனின் இவ்வார்த்தைகளை கேட்டதும் அந்த அறுவரும் அந்த சிறந்த முனிவரை குறித்து எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர். அறிய விரும்பிய பிறர் மனைவியரை தீண்டுவது என்பது ஆயுள், தவம், புகழ், பொலிவு, கீர்த்தி மற்றும் மேன்மை ஆகியவற்றை அளிப்பதற்கான முக்கிய காரணமாகும். அத்தகைய ஒருவனுக்கு செவிமடுக்கும் திறன், செவிப்புலன் இருந்தாலும் அவன் அத்திறன் இல்லாதவனைப் போலவே நடந்து கொள்கிறான். விழிகள் இருந்தாலும் பார்வையற்றவனைப் போல உணர்வற்றவனாகிறான். அறிவு அல்லது உணர்வு பெற்றிருந்தாலும் அது இல்லாதவனைப் போல நடந்து கொள்கிறான். கற்றறிந்தவன் போல தோன்றினாலும் அவன் வெளிப்படையாகவே ஒரு முட்டாளாகிறான். அரசே, மானின் விழிகளை போன்ற விழிகளை கொண்ட பெண்களின் பார்வைக்கு இலக்காகும் ஒருவன் ஒரு கணப்பொழுதில் இத்தகைய நிலையை அடைகிறான். அவன் இறந்தால் நரகத்தில் வசிக்க நேரிடும். உயிரோடு இருந்தால் அரசனுக்கு அஞ்ச வேண்டியிருக்கும். இவ்வாறு பிறர் மனைவியரை தீண்டுவது இவ்வுலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய இரண்டையும் பாழாக்குகிறது. மன்னர் இந்திரத்யும்னன் கூறினார், அப்படியானால் வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவரிடமே லோமச முனிவரிடமே செல்வோம். புனித தலங்களுக்கு செல்வதை விட சான்றோர்களின் சகவாசம் மிகவும் புனிதமானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். மன்னரின் இவ்வார்த்தைகளை செவிமடுத்ததும் அந்த அறுவரும் அந்த சிறந்த முனிவரை குறித்து எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர். அறிய விரும்பிய அவரது நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை அறிய அவர்கள் உடனடியாக அந்த சிறந்த பிராமணரை சந்திக்க சென்றனர். 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.